பிரான்ஸ் தேசம் தந்த மறை போதகர், புதுவை மாதா இருதய சபையின் தந்தை, புதுவைக்கு கிடைத்த பொக்கிஷம் இவர். தூய இதய மரியன்னை சபையின் நிறுவனர், அருட்சகோதரிகளின் பாதுகாவலர், எண்ணற்ற மக்களின் கலங்கரை விளக்கு, ஏழ்மையினால் எளியவரான தந்தை, தாழ்மையினால் உயர்ந்தவரான தந்தை, மறை ஒழுக்கம் தந்த நெறியாளர், அறியாமை என்னும் இருளை அகற்றிய எழுத்தாளர், எளியோரை ஏற்றம் காண செய்த வித்தகர், இறை பற்றினால் செல்வரான தந்தை, பெண்கள் வாழ்வில் விடியலை தந்த கல்வியின் தந்தை என புதுவையில் போற்றப்படுபவர். இவரை பற்றி எடுத்து கூற சிதம்பரம் எம் நிர்மலா மெட்ரிக் பள்ளியின் மாணவர்கள் தந்தை அவர்களின் பணி வாழ்வையும் அவரது மறை போதனைகளையும் வில்லுப்பாட்டின் வாயிலாக கூற வருகின்றார்கள். அந்த கப்பலுடைய மாலுமி அவருடைய ஆடைகளையும் அதை எடுத்தவனையும் கண்டுபிடிச்சு அவர் முன்னாடி வந்து நிறுத்தினாங்கடா. அதுக்கு நம்மளோட துப்பி தாத்தா என்ன தெரியுமா சொன்னாரு? இதெல்லாம் தன்னோடதே இல்லைன்னு சொல்லிட்டாருடா. நம்ம துப்பி தாத்தா அந்த உடைகள்லாம் தன்னோடதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை எல்லாரும் திருடன்னு சொல்லியிருப்பாங்க, அவருக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்கல்ல. அண்ணா என்ன இன்னுமாண்ணா அவர் கடையில் பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு? எங்கேதுல வந்து இறங்கினாரு? டேய், அவர் காரைக்காலில் வந்து இறங்கிட்டாருடா. அதுக்கப்புறம் புதுவைக்கு போனாரு. இது கூட தெரியாதாடா? அந்த சமயத்துல புதுவையில ஒரு பெரிய மாமன்றம் ஒன்று இருந்துச்சு. ஆமா, அந்த மாமன்றத்துல பெண் கன்னியர்களுக்காக ஒரு இல்லத்தை உருவாக்கணும்னு பேசப்பட்டு வந்துச்சு. அந்த இல்லத்துக்கு யாரை தலைவரா போட்டா நல்லா வழி நடத்துவாங்கன்னு யோசிச்சாங்க. அப்பதாண்டா நம்ம துப்பி தாத்தாவை போட்டாங்க. இத பத்தி ஒரு பாட்டு பாடுவோமா? சபைதனையே தொடங்கி வச்ச நம்ம தந்தை இறையடியாராம் லூயிஸ் சவேலியன் துப்பி. மரியன்னை சபைதனையே தொடங்கி வச்ச நம்ம தந்தை இறையடியாராம் லூயிஸ் சவேலியன் துப்பி. பெண்களிடம் முன்னேற பல விடியல் விதைய விதைச்சாரு. பெண்களிடம் முன்னேற பல விடியல் விதைய விதைச்சாரு. மரியன்னை சபைதனையே தொடங்கி வச்ச நம்ம தந்தை இறையடியாராம் லூயிஸ் சவேலியன் துப்பி. அப்புறம் பெண்களுக்கு குரல் கொடுக்கும் மரியன்னை சபையை தம்பி தொடங்கி வச்ச பெருமை நம்ம தந்தையே சேரும். பெண்களுக்கு குரல் கொடுக்கும் மரியன்னை சபையை தம்பி தொடங்கி வச்ச பெருமை நம்ம தந்தையே சேரும். இறை அனுபவமும் நம்பிக்கையும் மக்களுக்காய் தந்தாரு. மரியன்னை சபைதனையே தொடங்கி வச்ச நம்ம தந்தை இறையடியாராம் லூயிஸ் சவேலியன் துப்பி. அதெல்லாம் சரி. ஆமா, அவருடைய மரம் ஏன் நம்ம பள்ளிக்கூடம் தொடங்கினாங்க தெரியுமா? இந்த மரம் இப்ப எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த மரம் தான் பள்ளியோட வளர்ச்சிய பள்ளியும் அந்த சபையில ஒரு உறுப்பு தான்டா. ஆமாண்டா, நம்ம துப்பி தாத்தா போட்ட ஒரு சின்ன விதை இன்னைக்கு சிதம்பரத்துல இவ்வளோ பெரிய மரியன்னை சபையோட முக்கியமான நோக்கமே பெண்ணினத்தை முன்னேற்றதான்டா. ஆமா, இத பத்தி நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா? ஒவ்வொரு பெண்ணிடமும் கல்வியை கற்றிடணும். வாழ்வில் விழிப்படைந்து வாழ்ந்திடணும். ஒவ்வொரு பெண்ணிடமும் கல்வியை கற்றிடணும். வாழ்வில் விழிப்படைந்து வாழ்ந்திடணும். நம்பிக்கை கொண்டு வாழ வழிகாட்டியார் நம் தந்தை துப்பி அடிகள் துணுகோரார். நம்பிக்கை கொண்டு வாழ வழிகாட்டியார் நம் தந்தை துப்பி அடிகள் துணுகோரார். ஒவ்வொரு பெண்ணினமும் கல்வியை கற்றிடணும். வாழ்வில் விழிப்படைந்து